ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு வந்து நம்ம எம்ன்ற கேபிட்டல் லெட்டர் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ எல்லாமே வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து படிச்சிட்டோம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லுன்ற கேபிட்டல் லெட்டர் வந்து எப்படி எழுதணும்னு வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ வந்து எம் தான் வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து டார்க்காக வந்து கொடுத்துருக்காங்க, 4 எம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து எப்படி எழுதணும் அது மாதிரி 4 லைன் நோட்டில் நம்ம எழுத போகிறோம், சரிங்களா? இது வந்து டாட்டட் லைன்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸில் வந்து நல்லா கையை பிடிச்சி எழுத வைங்க. இப்படி ஸ்ட்ரெயிட் லைன், அப்புறம் ஒரு ஸ்லாண்டிங் லைன், அப்புறம் ஒரு ஸ்லாண்டிங் லைன், அப்புறமா வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இதான் எம். அதே மாதிரி சொல்லிக்கிட்டே வந்து எழுத சொல்லுங்கள். குழந்தைங்கள ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடுவாங்க. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலுமே வந்து சரி பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த டாட்டட் லைன்ஸில் வந்து எழுதிட்டோம், சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த ஃபுல்லாகவே வந்து டாட்டட் லைன்ஸில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ டாட்டட் லைன்ஸில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து எழுதுவாங்க. நான் வந்து ஸ்பீடாக வந்து எழுதுகிறேன், ஏன்னா எழுதி காமிக்கிறதுக்காக. ஸோ டெய்லி ஒரு லெட்டர் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அழகாக வந்து எழுதிடுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக வரணும் அப்படின்றத எதிர்பார்க்க வேண்டாம். அது வந்து இது இந்த கட்டத்துக்குள்ளேயே வந்து அந்த டாட்டட் லைன்ஸ் மேலே வராங்களான்றத பாருங்க. இப்போதான் வந்து பாருங்க, இப்படி எழுதணும். நல்லா கீழே வந்து டவுன் டச் பண்ணிட்டு அப்புறம் அப்வர்ட்ஸ் டச் பண்ணிட்டு அப்புறமா தான் வந்து திருப்பியும் டவுன்வர்ட்ஸ், சரிங்களா? இந்த சைடு கொஞ்சம் மடிஞ்சிருக்கிறதுனால வரல சரியா. அதுக்கப்புறமா இங்கேயும் வந்து ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எம் எம் சொல்லிகிட்டே எழுத சொல்லுங்கள், கேபிட்டல் எம். இப்போ தான் வந்து கான்சன்ட்ரேஷன் நல்லா வந்து பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு பென்சில் பிடிக்கிறாங்களான்றதை பாருங்கள் நல்லா. ஓரளவுக்கு வந்து இந்த டச் பண்ணுற இடம் வந்து கண்டிப்பாக நல்லா டச் பண்ண சொல்லுங்கள். ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் நல்லா வந்து டச் பண்ண சொல்லுங்கள், சரிங்களா? இல்லை ஒரு நாளைக்கு என் குழந்தை இந்த 2 லைன் தான் வந்து பண்ணும் அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா பண்ணுங்கள், இல்லைனா வந்து பண்ண வேண்டாம். ஸோ ரொம்ப கம்பல் பண்ணி இதுக்காக அப்புறம் குழந்தைங்களே வந்து கொஞ்சம் படிக்கிறதே படிக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன சொல்கிறேன் வந்து கண்டினியூஸாக இருந்தால் தான், எக்ஸாம் டைமில் மட்டும்தான் படிப்பாங்க அப்படின்னா சரி வராது. நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து படிக்க வைங்க. கொஞ்சம் லைட்டாக தான் பென்சில் ஹோல்டிங்க்கு நம்ம வந்து நிறைய வந்து நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி குழந்தைங்களையும் வந்து ட்ரை பண்ண சொல்லுங்கள். ஸோ சாக் பீஸில் வந்து பெருசாக ஸ்லேட்டில் கொடுத்து எழுத வச்சாலும் ஓகே தான், செல்ஃபில் கிறுக்குனாலும் ஓகே தான். எம் 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 ஃபார் மங்கி, எம் எம். ஸோ கீழே கீழே வரப்பெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் நிறைய வந்து நம்ம வந்து அந்த டாட்டட் லைன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. நம்ம ஃப்ரீ ஹேண்டில் தான் வந்து எழுதுகிற மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால் வந்து ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கு. எம்னா டக்குன்னு வந்து எழுதிடுவாங்க. ஸோ எம் 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 எம். எனக்கே வந்து லைட்டாக கை வலிக்குது. குழந்தைங்கள வந்து கொஞ்சம் சந்தோஷமாக வந்து படிக்க வைங்க. அப்போ தான் வந்து இன்ட்ரெஸ்டாக வந்து அவங்க வந்து எழுதுவாங்க, இல்லைனா வந்து எழுத மாட்டாங்க. ஒரு லைன் எழுதுறதுக்கே வந்து கை வலிக்குதுன்னு சொல்லிடுவாங்க. எம் 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 எம். அவ்வளோதான்.
ஈஸியாக வந்து நம்ம இன்னைக்கு எம்ன்ற லெட்டர் வந்து சூப்பராக வந்து எழுதிட்டோம். நீங்களும் வந்து எழுத கற்றுக் கொடுங்க. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நர்சரிக்கு வந்து எழுதவே தேவையில்லைங்க. எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எல்கேஜியில் வந்து கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. யூகேஜி வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்க எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அடுத்த லெட்டர் வந்து நம்ம வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் வந்து போட்டுட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. எம் முடிச்ச உடனே என் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? பாய்.